கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தலைகளை தாழ்த்தி ஜெபங்களை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இந்த வார்த்தைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை மூலமாய் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி, கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் கிரியை செய்வீராக. நான் மண் என்பதை நினைவு கூறுகிறேன். ஆவியானவரை நீர் வெளிப்படுங்க. ஏசப்பா, நீர் கொடுக்கிற சத்தியம் புதிய மாற்றத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அங்கே என்ன நடந்துச்சான் அப்படின்னா, அந்த வசனம் அவனை புடமிட்டது, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவனை ஆயத்தப்படுத்தினது. இதுதான் அதில் என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு அந்த வார்த்தை சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யுமா. இப்போ நம்ம எல்லாருமே ஆசீர்வாதத்தை விரும்புகிற மக்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள் பாடுகள்லாம் வந்து கொண்டே இருக்குது. அப்போ நம்ம இந்த வருஷம் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு வார்த்தை எடுத்திருப்போம். அந்த வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவே அந்த வார்த்தை நிறைவேறவே இல்லைன்னு வைங்களேன், எடுத்தும் என்ன இல்லை, புரோஜனம் இல்லை. எடுத்த என்ன இல்லை, புரோஜனம் இல்லை. அந்த வசனம் எனக்கு என்ன பண்ணலை, வாய்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே தேவ வார்த்தை ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணாது, கைவிடாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம், நிறைவேறும். அப்போ ஏன் நம்ம சில வேளைகளில் வருடந்தோறும் ஒரு நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம். அந்த நியூ இயர் சர்வீஸில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். அதை நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராதது காரணம் என்னென்னா, இங்கேயும் நம்மளை போல இல்லை, இங்கே இவருக்கு நியூ இயர் சர்வீஸ் போல் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தில் ஒரு நைட்டில் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த வாக்கு தத்துவம் இல்லை, கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாருங்கிற செய்தி அவர்கள் குடும்பத்தில் சொல்லும் பொழுதே அவர் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, உள்ளே இருந்த நல்ல வாழ்க்கை என்ன பண்ணிருச்சு, காணல் நீரை போல போயிடுச்சு. இந்த யோசேப்புக்கு மறுபடி பார்த்தீங்கன்னா எங்கும் பார்த்தாலும் பாடுகள். இன்னும் அந்த வசனமே என்ன சொல்லுது அப்படின்னா, இது யோசேப்பை குறித்து சொன்ன வார்த்தை. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவுக்கும் அந்த வசனம் அவனை என்ன பண்ணிச்சான், புடமிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ரைட், இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும்னா என்கிட்ட நிறைய பொய் சொல்கிற பழக்கம் இருக்கும், ஜெபிக்கிற பழக்கம் இருக்காது, கோவப்படுற அனுபவம் இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் மாத்திரக்கு இந்த வசனம் என்ன பண்ணுமா, எனக்குள்ள நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ புடமிடுதல் அப்படிங்கிற என்ன தெரியுமா, நல்லா கவனிக்கணும். பைபிளில் புடமிடுதல் அப்படின்னா ஒரு நெருப்பில் போட்டு அதை என்ன பண்ணுதான், அது ஒரிஜினலாக அது குவாலிட்டியாக இருக்குதான்னு என்ன பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது. இப்போது ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்து அந்த புடமிடுகிற பகுதிக்கு நம்மளை அனுப்பிட்டாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. டெய்லி பாடுதான். ஒரு பிரச்சனையை சந்தித்து கடந்து வந்தால் அடுத்த பிரச்சனை கண்ணுக்கு முன்னால் என்ன பண்ணோம், நிற்கும். எப்படி இருக்கும் தெரியுமா, சே இப்போ தான் ஒரு பிரச்சனையை கடந்து எப்பா அப்படின்னு உட்காரலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை. அப்போது ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டு பின்னாலேயே பாட அனுப்பலைங்க. வார்த்தை நிறைவேற, அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க என்னை இன்னும் உருவாக்குகிறார். என்ன பண்ணுறாரு, உருவாக்குறார். நிறைய பேருக்கு என்ன இருக்காது அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நிறைய பேருக்கு அது நிறைவேறினது போலே இருக்காது. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, மாற்றத்தை கொடுக்கும்படி தான் கர்த்தர் நம் நடுவில் கடந்து வந்தார், நம்மளை ரட்சித்தார், நமக்கு நிறைய காரியங்களை உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாம் நம்முடைய தேவனிடத்தில் அதிக ஐக்கியம் கொள்ளாது தான் தோல்வி. ஐக்கியம் கொள்ளாதது. நல்ல கவனிங்க. ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிறான், அவன் எந்த அளவுக்கு அந்த பாட புத்தகத்தை பெறட்டுறானோ அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தில் அவனுக்கு என்ன உண்டாகும், மேன்மை உண்டாகும், அதில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகும். இதே போல தான் ஒருவர் கையில் இருக்கிற அந்த வேதாகமம் அவனை சுத்திகரித்து, அவனை அழகுபடுத்தி, அவனை திறமசாலியாக மாற்றி, அவனை அறிவாளியாக மாற்றி, அவனை பலசாலியாக காண்பித்து, அவனை கர்த்தருடைய பிள்ளை என்கிறத அநேகருக்கு என்ன பண்ணும், விளங்க பண்ணும். அப்போது நம்ம கையில் இருக்கிற வேதாகமம் இவ்வளோ வல்லமை உள்ளது. நாம் வைத்திருக்கிற நாம் எத்தனை வேளைகளில் அதற்குண்டான கனத்தை கொடுக்கிறோம். சொல்ற புரியுதா? யோசேப்புக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? அவன் ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி போகும் பொழுது, போத்திபார் வீட்டில் வரும் பொழுது, எப்பா இப்பந்தான் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு
அதே இடத்துல இருக்கும் பொழுது அடுத்த ஒரு போராட்டம் வருது. இது ரொம்ப வித்தியாசம். அவனுடைய மனைவி இவனுக்கு பலத்த தொந்தரவு கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணுறான், ஓடுறான். இப்போ ஓடின உடனே அடுத்தது என்ன தெரியுமா, இங்கேருந்து இன்னொரு இடத்துல தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனித்து பாருங்க, அவனுக்கு போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது போத்திபார் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து வச்சிருக்கான். அங்கே இருக்கும்பொழுது சொல்லியிருக்கலாம், ஐயா நான் இந்த மாதிரி இன்ன தேசத்தில் உள்ள ஒரு ஆள், எங்கள் அப்பாட்ட நல்ல பணம்லாம் உண்டு, நீர் எவ்வளோக்கு என்ன வாங்கினீரோ அந்த பணத்தை அங்கே வாங்கி தந்துடுறேன், என்னை கொண்டு போய் விட்டுருன்னு அவன் கேட்கவே இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஜெயிலில் வந்த பிறகு ஒருத்தன்ட்ட சொல்லுவான், நீ ராஜா கிட்ட போவ, என்னை கொஞ்சம் என்ன பண்ணு, ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு அங்கே போய் சொல்லுவான். இப்போ அங்கே போய் ரெக்கமெண்ட் பண்ணுறவன் மறந்துடுவான். ரெக்கமெண்ட் பண்ணவன் என்ன பண்ணிடுவான், கர்த்தருக்கு தெரியுங்க யோசேப்புக்கு அதுதான் கடைசி பாடுகள். அல்லேலூயா. யோசேப்புக்கு அதுதான் என்னது, கடைசி பாடுகள். சில வேளைகளில் நம்முடைய பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அவ்வளோதான் முடிஞ்சிட்டோம், இனி என்ன கிடையாது, மாற்றமே கிடையாது. ஆனால் கர்த்தர் திட்டம் வைத்த கடைசி பாடு எங்கே தான், சிறைச்சாலையில் தான். யோசிச்சு பாருங்க, போத்திபார் வீட்டில இருந்து அவனை ஏன் ஒருவேளை ஆண்டவர் அப்படியே அவனை மேலே கொண்டு போயிருக்கலாம்னா முடியாது. ஏன்னா இப்போ அவன் போத்திபாருக்கு விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு அடிமை. புரியுது உங்களுக்கு? அங்கே போத்திபார் நினச்சி வித்தாதான் உண்டு. ஆனால் அதுவே ஜெயிலுக்கு வந்த பிறகு அவன் அந்த தேசத்தின் ராஜாவுக்கு கீழே வர்றான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவன் சிறைச்சாலையில் வந்த பின்பு அவனுடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இப்போ போத்திபாருக்கு அடிமை கிடையாது, இப்போ யாருக்கு, ராஜாவுடைய சிறைச்சாலையில் இருக்கிறான். இப்போ ராஜா எங்கனாலும் அவனை கொண்டு போகலாம். ஆனால் போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்துருப்பான்னு அவனை தூக்கி மேலே வைக்கவே முடியாது. அப்போது நம் வாழ்க்கையில் சில பாடுகள் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே தாங்க நீங்கள் உருவாக்கப்பட்டு மேன்மையை காண போகிறீங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், தேவ வார்த்தை என்ன பண்ணுதான், புடமிடுதான். எனக்கு சொன்னது நிறைவேறத்தக்க அது என்ன பண்ணுதான், புடமிடுதான். அப்போ யோசிப்பை எவ்வளோ அழகாக கொண்டு வந்து அங்கே நிறுத்தி இருக்கிறார். இங்கே இருக்கிற நம்மள எத்தனை பேருக்கு இப்படி என்ன தோணுது, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக என்னை தூக்கி எடுப்பார், நிச்சயமாக என்னை பலப்படுத்துவார். இந்த நம்பிக்கை நிறைய பேர் வர்றதே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. சில வேளையில் சொல்கிறோம், இன்னும் ஸ்கூலில் படித்தா என் பிள்ளை நல்ல பெரிய இடத்துக்கு, இன்னும் காலேஜில் வேலைக்கு படிக்க போனால் நல்ல வேலை கிடச்சிரும். உங்கள் கையில் இருக்கிற வேதாகமம் எப்படி தெரியுமா அது சொல்லுது? வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு இருக்காது. ஆனால் நம்மள எத்தனை பேர் அந்த கர்த்தருடைய வேதத்துக்கு மேலே உலகத்தில் எதெல்லாமோ நம்ம நம்புகிறோம். இன்னும் இடத்துக்கு போனால் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்துடும், வெளிநாட்டில் வேலை கிடைச்சுன்னா அவ்வளோதான், உங்கள் குடும்பம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு என்ன பண்ணிடும். உண்மைதான், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், இந்த காலேஜில் படித்தா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், உண்மைதான், அதில் குறைவே இல்லை. ஆனால் அதே வேதம் அதே இடத்துல நம்ம வீட்டில் ஒரு பொக்கிஷம் வேதம் இருக்குது. இது சொல்லுது, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன். ஒருவேளை உனக்கு அறிவே இல்லைன்னு உனக்கு தோணுதா? வசனம் சொல்லுது, அறிவாளி அதாவது ஞானவான்களுக்கு மத்தியில் கர்த்தர் யாரை பயன்படுத்த விரும்புகிறாராம்? பைத்தியங்களை என்ன பண்ணுறாராம்? நிலைநிறுத்துறாராம், அவனை கொண்டு பயன்படுத்துகிறார். அப்போது இந்த வார்த்தைக்கு மேலே நமக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது. யோசேப்பை பாருங்கள், நல்லா கவனித்து பார்க்கணும். யோசேப்பை கொண்டு அந்த ராஜா சொல்கிறான், நாளைக்கு இவன் தான் யார், பிரதான பெரிய தலைவர். இப்போ அதே சபையில் எத்தனை தலைவர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன தோணியிருக்கும், ஏண்டா இவ்வளோ மோசமான கேஸில் ஜெயிலில் கிடந்தா இவனை பிடிச்சி கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, ராஜாவுக்கு என்ன ஆச்சு தோணுமா தோணாதா? ஒன்றும் வேண்டாம், யோசேப்பு இருக்கிற இடத்துல இதே கூட்டம் இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்லியிருப்பிய, அவன் என்ன அப்படி பெரிய சாதிச்சுட்டான், ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான், அதுக்காகலாம் அவனை எந்த அடையாளமே இல்லாமல் எங்கே ஜெயிச்சிருக்கு. அதுதாங்க கர்த்தர் உயர்த்துறது. நீங்கள் எவ்வளோ திறமைசாலின்லாம் ஆண்டவர் பார்க்கறதில்ல, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், நிறைவேற்ற பண்ணுவார். அப்போது நமக்கு கிடைச்ச வசனங்கள் சில வேளைகளில் அதுக்கு எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. என்ன கிடையாது? வசனத்துக்கு என்ன கிடையாது? எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், இந்த வசனம் 2023 கிடச்சிச்சு, இது 2024 கிடச்சிச்சு, இப்படி சொல்கிறோம் அப்படின்னா அது போன வருஷம் டிசம்பர் 31 அது என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிட்டு. உண்மையிலே கவனிக்கணும், இந்த வசனம் இன்னைக்கும் நிறைவேறும், நாளைக்கும் நிறைவேறும். ஒருவேளை கர்த்தர் சித்தமான 40 வருஷம் கழித்து அந்த வசனம் என்ன பண்ணும், நிறைவேறும், கிரியை செய்யும். வசனத்துக்கு ஒரு நாளும் வல்லமை குறைவதே
இல்லை, அது தேவனுடைய வார்த்தை. ஆனால் நம்மளில் எத்தனை பேர், எனக்கு 2018 ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த பொழுது எனக்கு ஒரு அங்கே எல்லாருக்கும் வசன அட்டை கொடுத்தாங்க. அதில் எனக்கு ஒரு அட்டை கிடச்சிச்சு. அந்த அட்டையில் இப்படி போட்டிருந்தேன், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அதில் வந்து உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் இவ்வளோ மட்டும் இருந்துச்சு. எப்பெல்லாம் அதில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகிறேனோ அப்பெல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. நான் தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும், தேவ வசனம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அது என் வாழ்க்கையை மாற்றும், என் நிலைமைகளை மாற்றும், என் அவமானத்தை மாற்றும், என் நிந்தையை மாற்றும். நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு வசனம் இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியும். நான் இந்த வருஷம் ஏப்ரலில் விபிஎஸ் ஊழியம் கிட்டத்தட்ட ஒரு 13 சர்ச்சு எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் வேலை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு என் டீமில் விபிஎஸ் ஏப்ரல் 20ஆம் தொடங்குறேன். அப்போது என் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீ இவ்வளோ சர்ச்சுக்கு ஃப்ரீயாக விபிஎஸ் நடத்தி தருவேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா புதுசு இல்லையா, எல்லா சர்ச்லையும் என்ன பண்ண மாட்டாங்க, வாய்ப்பு தர மாட்டாங்க இல்லையா. அதனால் கேட்டுட்டு வாய்ப்பு கிடைக்கிறக்காக என்ன சொல்கிறது, நான் உங்கள் சர்ச்சில் ஃப்ரீயாக நடத்தரோம், நீங்கள் எந்த காசு காணிக்க என்ன பண்ண வேண்டாம், தர வேண்டாம், ட்ராவல் செலவு எதுவுமே தர வேண்டாம், நாங்களே என்ன பண்ணுறோம் இப்படி. அப்போ கிட்டத்தட்ட 6 சர்ச்சுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை என்ன பண்ணி வந்துருந்துச்சு. எல்லாம் பக்கத்து ஊர்லாம் கிடையாது, ஒவ்வொரு சர்ச்சும் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இருக்கும். 6 பிள்ளைகளை டெய்லி காரில் கூட்டிகிட்டு போகணும், காரில் கொண்டு வந்துட்டு வரணும். அப்போ நிறைய செலவு. அப்போது ஸ்டார்டிங்கில் என் கூட இருக்கிற ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, அதாவது எனக்கு கீழே என் கூட இணைஞ்சு செய்கிறவங்க உண்டு, அவங்க சொல்கிறாங்க, இது உனக்கு தேவையா? அதில் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன், இது உனக்கு தேவையா? இவ்வளோ சர்ச்சை என்ன பண்ணியிருக்கிற, சும்மா நடத்தாரேன்னு சொல்லியிருக்கிற, எப்படி நடத்த போகிற, எப்படி பணம் ரெடி ஆகும்? அப்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு கேட்டுட்டேன், வாய்ப்பு கிடச்சிருச்சு, வாய்ப்பு நீங்கள் தான் தண்டதை, நான் என்ன பண்ணுறேன் நம்புகிறேன், ஆனால் எப்படி செஞ்சுக்கிடுவேன் இவ்வளோ சர்ச்சை. அது இல்லாமல் அவ்வளோ சர்ச்சுக்கும் 13 சர்ச்சுங்கிறதுனால டெய்லி 2 சர்ச்சுக்கு போகணும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு பிள்ளைகளை வேற ஒரு சர்ச்சுக்கு அனுப்பணும், நான் ஒரு பிள்ளைகளை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போகணும். அப்போது எனக்கு இது ஒரு பெரிய பயம், ஆனால் எப்படி நிறைவேறும்? அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சொன்னார், ஏப்ரல் 6:14 கொடுத்துட்டு, இந்த வசனத்தின்படி நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த வசன அட்டை 23 உள்ள ஒரு அட்டை. அதை இந்த வசனம் எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லி தேடி பிடிச்சி எடுத்துட்டு அந்த வசனத்தை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணேன். தொடங்கும் பொழுது கையில் ஒரு 10,000 ரூபா போல் வச்சுட்டு தொடங்கினேன். முடிக்கும் பொழுது கையில் ஒரு 20,000 ரூபாயோட முடித்தேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் குறையாதபடி கர்த்தர் நடத்துவார். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, நம்ம கையில் கொடுத்துருக்கிற தேவ வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை என்ன பண்ணோம், கொண்டு போகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப தங்கச்சி இப்போ வேலை பார்க்குறா சென்னையில். அவளுக்கு அம்மா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அந்த பிள்ளையை பார்த்தீங்க அப்படின்னா பல நெருக்கத்துக்கு மத்தியில் நர்சிங் காலேஜை என்ன பண்ணா முடித்தான். அவளுக்கு அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அப்பா சரி கிடையாது. அவங்க சர்ச்சில் வேற ஒரு வீட்டில் தங்கி தான் இருந்து என்ன பண்ணுவா, படிப்பாள். காலேஜுக்கு வரும்பொழுது அங்கே ஹாஸ்டலில் தங்கணும். ஆனால் இவளுடைய ஒவ்வொரு வருஷம் ஃபீஸை எப்படி கட்டுவா தெரியுமா? கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாது, சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது. சோம் பண்ணுவா. காலேஜில் சொல்லுவாங்க, அடுத்த ஃபீஸ் நீ கட்டலைன்னா உனக்கு என்ன பண்ண முடியாது, எக்ஸாம் எழுதவே முடியாது. அப்போ ஃபோன் போடுவா, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அடுத்த ஃபீஸ் கட்டணுன்னா எனக்கு ஃபீஸ் கட்டினா தான் எக்ஸாம் எழுத விடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நானும் ஜெபம் பண்ணுவேன். அந்த பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா அழகா யாரோ ஒருவர் கட்டுவாங்க. ஏதோ 1000 2000லாம் இல்லைங்க, லட்சக்கணக்கில். எவ்வளோ? லட்சக்கணக்கில். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர். அல்லேலூயா. அந்த பிள்ளையை எங்கேயும் விடாமல் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். அவன் 4 வருஷம் படித்து முடித்து இப்போ சென்னையில் என்ன பண்ணுறா, வேலை பார்க்குறா. கடந்த நாட்களில் வந்திருந்தா, அப்போ ஒரு ஊர்லேருந்து நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ பேசிகிட்டே வந்தேன், எப்படி இருக்குது வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு. பாஸ்டர் நான் ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கிறேன், இனி அடுத்தது என்ன பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிவிடுங்க, ஆண்டவர் எப்படியாவது என்ன பண்ணணும், கிரியேஷன். யோசித்து பாருங்கள், இந்த 4 வருஷத்தில் அவளால் ஒரு புது ட்ரெஸ் போட முடியாது. யாரோ ஒருத்தங்க போட்டுட்டு கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் என்ன பண்ணணும், போடணும். கடின உழைப்பு. புரியுதா உங்களுக்கு? ஒன்று முதல் முக்கியம், கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் காணும் பொழுது, அந்த நிலையில் ஆண்டவர் எவ்வளோ பலன் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ கிருபை கொடுத்துருக்கிறாரு. அடுத்த வீட்டில் தங்கியிருந்தா அந்த வீட்டில் நம்ம வீடை போல் நேர போய் பசிக்குதுங்க அப்படின்னு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போய் சோறு போட முடியுமா? நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அடுத்த வீட்டில் தான் தங்கியிருக்கிறா,
ஒரு மாதம் லீவு கொடுக்குறாங்க, அடுத்த வீட்டில் தங்கி இருக்கிறான். அங்கே இருந்துட்டு இப்போ அவன் வந்து சாப்பிடணும். ஆன்ட்டி இன்னைக்கு என்ன சாப்பாடு வச்சுருக்கீங்க? சாம்பார் வச்சுருக்கிறேன், பொரியல் வச்சுருக்கிறேன். பசி நிறைய இருக்குது, பட் வயிறு நிறைய சாப்பிட முடியுமா? சும்மா அளவுக்கு சாப்பிட முடியுமா? ஒரு வீட்டில் ஒரு ஆள் ஒரு வாரத்துக்கு அளவு சாப்பிடலாம். வாழ்க்கை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட வருடம் அப்படி இருக்குன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், யோசித்து பாருங்க. சரி, அடுத்த ரவுண்டு பசிக்கு, எனக்கு பசிக்கு ஏதாவது சாப்பிடணும் போல தோணுது. வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, எடுத்து சாப்பிட முடியுமா? எத்தனை பாடுகளை கடந்து வந்திருக்கோம். ஆனால் அது முகத்தில் ஒரு நாள் கூட கவலையே பார்க்க முடியாது. அல்லேலூயா. அது முகத்தில் ஒரு நாள் கூட என்ன பார்க்க முடியாது, உள்ள அவ்வளோ கவலை இருக்கும். ஆனால் பார்த்த உடனே அவ்வளோ ஒரு உண்மையிலே ஆராதனைலாம் என் மீட்டிங்கில் நிறைய நடத்த விட்ருக்கேன். அந்த பிள்ளைய அவ்வளோ அழகாக இருக்கும், அதனுடைய வாய்ஸ். கிளாசிக்கில் பாடினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவள் பாடுற பாட்டெல்லாம். அதே போல் ஒரு ஒர்ஷிப் நடத்த விட்டால் அவ்வளோ பிரசன்னமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நிறைய அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டதுனால அந்த ஆராதனை நடத்தும் பொழுது அவ்வளோ மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள், நம்ம எங்கே உருவாக்கப்படுகிறோன்னா அது தேவ வார்த்தையை கொண்டு தான். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள்ள கீழ்ப்படியும் பொழுது தான் உருவாக்கப்படுதல். அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது தான் நம்முடைய ஆசீர்வாதம். அப்போது கவனித்து பாருங்கள், இந்த இடத்துல யோசேப்பினுடைய உயர்வு, யோசேப்புடைய மேன்மை, யோசேப்புடைய ஆசீர்வாதம் எங்கே? ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தை அழகாக சொல்லியிருக்கு. அந்த வார்த்தை அவனை புடமிட்டதான். புடமிட்டதுன்னா என்ன புடமிட்டது? வரங்கள்ல உருவாக்கி இருக்குங்க. அவன் பார்த்த சொப்பனத்துக்கு ஒருத்தருக்கும் விளக்கம் கொடுக்க தெரியல, இவனால என்ன பண்ண முடிஞ்சது? கொடுக்க முடிஞ்சு. அப்போ ஒரு வரத்தை அந்த வசனம் உருவாக்கி இருக்குல்ல. இன்னைக்கு நமக்கு பைபிள் இருக்கு, அன்னைக்கு பைபிள் கிடையாது. அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சொப்பனமே அவனுக்கு ஒரு வார்த்தை, அந்த சொப்பனமே ஒரு வாக்கு தத்துவம். அந்த வார்த்தை இவனை அழகா என்ன பண்ணிட்டு மேன்மைப்படுத்தினது. நம்ம வாழ்க்கையில் அப்படிதாங்க. இயேசு பல இடங்கள்ல உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வசனம் எக்ஸ்பிரி ஆகவே ஆகாது. சரி, இனி இயேசு எப்படி வாக்கு தத்தங்கள் மூலமாய் அற்புதம் செய்வார்? எடுத்து வாசிங்க யோவான் 14:14. வேகமா வாசிங்க யோவான் 14:14. என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன்? செய்வேன். இப்போ நல்லா கவனிங்க. இயேசு இந்த இடத்துல முதல்ல நம்ம பார்த்த வார்த்தை, அவருடைய வார்த்தை ஒரு மனிதனை புடமிட்டு ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகுது. சிலருக்குள்ளே என்ன வர்றதில்லைன்னா நம்பிக்கையே வர்றதில்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரே, வார்த்தை கொடுத்துருக்கிறாரே, நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையே வர்றதில்லை. ஆனால் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு என்ன பண்ணுவேன்? செய்வேன். என்ன பண்ணுவேன்? செய்வேன். நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, தேவன் வானத்தையும் பூமியும். இயேசு அன்னைக்கு மட்டும் சிருஷ்டிக்கிறா, இன்னைக்கும் சிருஷ்டிக்கிறா? இயேசு அன்னைக்கு மட்டும் சிருஷ்டிப்பாரா, இன்னைக்கும் சிருஷ்டிப்பாரா? சத்தம் புரியல. இன்னைக்கும் சிருஷ்டிப்பாரா? சிருஷ்டிப்பாருங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, எனக்கு போன வாரத்தில் இப்படியெல்லாம் சிருஷ்டித்தாருங்க, அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போதான் சிருஷ்டிப்பார். நீ ஐயா உங்களுக்கு வியாதியை செக் பண்ணும்பொழுது ஒன்றும் இல்லைன்னு வந்துச்சுல்ல, புதுசாக்கியிருக்காருல்ல, அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நான் கேட்ட காரியம் இந்த பூமியில இல்லைன்னா எனக்காக புதிதாய் உருவாக்குவார். அல்லேலூயா. நான் கேட்ட காரியம், நான் விரும்புகிற எதிர்பார்ப்பு இந்த பூமியிலே இல்லைன்னா எனக்காக அதை என்ன பண்ணுவார்? உருவாக்குவார். ஒரு சகோதரிக்கு நீண்ட வருடமாக குழந்தை இல்லை, நிறைய இடங்களில் ட்ரீட்மெண்ட் போனாங்க, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளை கடந்து விட்டது. கடைசியாக மருத்துவர் கொடுத்த வார்த்தைன்னு தெரியுமா? உனக்கு குழந்தையே பிறக்க வாய்ப்பே இல்லை. ட்ரீட்மெண்ட் எல்லாம் தோல்வி. அந்த குடும்பம் மிகுந்த மன வருத்தத்தில் உண்டாகி நல்லா ஜோம் பண்ணுவாங்க. கணவன் மனைவி மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? கண்டினியூவாக என்ன பண்ணுறாங்க? ஜோம் பண்ணுறாங்க. ஆண்டவர் எப்படியாவது ஒரு அற்புதம் செய்யட்டும். 9 வருடம் பிறக்கும் பொழுது அவர்கள் நார்மலாக கன்சீவ் ஆகிறார்கள். அல்லேலூயா. 9 மாதம் 9 நாள் கழித்து அந்த குழந்தை பிறந்தது. இறந்தே பிறந்தது. எப்படி பிறந்தது? எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 9 வருடம் கழித்து அந்த சகோதரி கன்சீவ் ஆகி 9 மாதம் 9 நாள் அந்த டேட்டில் அந்த ஹார்ட் பீட் நின்று அந்த குழந்தை எப்படி தான் பிறக்குது?
இறந்தே பிறக்குது. அந்த சகோதரி சொன்னாங்க, அந்த குழந்தைய அந்த இறந்த குழந்தைய நான் வந்து பார்க்கணுன்னு விரும்பினேன். அதை ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேஷனில் போட்டு கொண்டு வந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது என்னால் இறந்துட்டுங்கிற வேதனையை விட கொஞ்சம் வசதி உள்ளவங்க அந்த குழந்தைய கொண்டு வந்த விதம் இன்னும் அதுக்கு என்ன இருந்துச்சு, பயங்கர பாரம். மறுபடியும் இந்த வசனத்தை யோவான் 14:14 வச்சு தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல எனக்கு தருவார் என்று ஜெபம் பண்ணாங்க. 11வது ஆண்டு மறுபடியும் கன்சீவ் ஆனார்கள். அல்லேலூயா. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எவ்வளவு அழகா நேர்த்தியாய் 11 வருடத்தை கடந்து விட்டார்கள். மறுபடியும் அந்த குழந்தைக்கு 2 வயது. இப்போ மறுபடியும் கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. இப்போ 6 மாதம். அல்லேலூயா. எவ்வளோ கிருபையாய் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் நம்ம வாழ்க்கையில் பல வேளைகள். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, ஒருவேளை டாக்டர் சொல்லிட்டாரு உன் சரீரத்தில் இனி அதுக்கு பலன் இல்லை, சூழ்நிலை இல்லை, ஒருவேளை நான் கேட்ட காரியம் இந்த பூமியில் இல்லாட்டாலும் சரிங்க, இயேசு எனக்காக அந்த காரியத்தை உருவாக்க வல்லமை உள்ளவர். எனக்காக அதை என்ன பண்ணுவார், உருவாக்க வல்லமை உள்ளவர். நம்ம வாழ்க்கையில் நிறைய வேளையில் நினைக்கிறோம், ஐயோ எனக்கு இது நடக்காது, அது வராது, இது வர, எது வருதோ வரலையோங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் அந்த 9ஆம் மணி வேளையில் தேவாலயத்துக்கு கடந்து வரும்பொழுது அங்கே நடக்கிற ஒரு விஷயம், அங்கே பிறவி சப்பானி ஒருவன் இருக்கிறான், 40 வயதிற்கு மேற்பட்டவன். அவனுக்கு அவங்க சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. யூட்ரஸ்ல வளர வேண்டிய கூடிய அந்த கால் அந்த கோயில் வாசலண்டையில் அவன் கால் வளர்ச்சி அடைந்தது ஒரு நொடி பொழுதுல. அல்லேலூயா. இதாங்க தேவ வார்த்தை. என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன். அப்போ நம்மளை கவனிச்சு பாருங்க. நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஏன் நம்ம வார்த்தை இன்னும் நிறைவேறாம இருக்குன்னா, நாம் வசனத்துக்கு மேல் இன்னும் ஏற்ற அந்த விசுவாசத்தை காண்பிக்காத ஒரு குறை நம்மிடத்துல என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. நான் சொல்ற புரியுது உங்களுக்கு? நான் உண்மையிலேயே அப்படி விசுவாசிப்பேங்க. ஒரு பிரச்சனை, ஒரு தேவை வந்துட்டுன்னா என்னுடைய வாக்கு தத்தங்களை நினைத்து பார்ப்பேன். இல்லை, என் வாக்கு தத்தங்களை வைத்து நான் ஜெபம் பண்ணுறதுல ஒரு நாளும் தளர்ந்து போக மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. ஒருவேளை அது 2025 கிடைச்சாலும் எனக்கு 2030 கூட அந்த வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. நான் சாப்பிட்ற பொருளுக்கு எக்ஸ்பிரி டேட் ஆகலாம், தேவ வார்த்தைக்கு ஒரு நாள் என்ன கிடையாது, எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. அதனால தான் சொல்லியிருக்கேன், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனிதன் என்ன பண்ணுறான், பிழைப்பான். அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், என் வாழ்க்கையை மாற்றும், என் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை என்ன பண்ணும், கொண்டு வரும். அப்போ நமக்குள்ள விசுவாசம் இருக்கணுங்க. தேவன் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். சிலர் நிறைய வேளைகளில் ஜெபத்துக்கு வந்துட்டு ஜெப காரியங்களில் கலந்து கொண்ட பிறகும் அவர்கள் முகம் துக்கத்தை, அந்த துக்கத்திலிருந்து வெளியே வரவே செய்யாது. ஏன் வாக்குத்தத்தம் பெற்றாச்சு, ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஏன் துக்கம் மாறலை அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்றவர்களாய் மாத்திரம்தான் காணப்படுறாங்களே தவிர சுதந்தரிப்போம் என்ற மகிழ்ச்சியின் சந்தோஷம். அதாவது ஆபிரகாம்கிட்ட போய் நீங்கள் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்காவில் ஆதியாகமத்தில் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18:14. இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாமுக்கு இந்த தீர்க்க தரிசனம், அந்த சம்பவம் நான் சொல்லும் பொழுது எவ்வளவு வருஷம் அப்படின்னா 25 ஆண்டுகள் கழித்து இந்த வார்த்தை வருது. ஆதியாகமம் 12 இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 25 வருஷம். இப்போ அந்த தீர்க்க தரிசனம், அதாவது அந்த தூதர்கள் சொல்றாங்க, ஒரு நாள் அந்த நாள்ல ஆபிரகாமுக்கு குமாரன் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வீட்டில் ஒரு பிள்ளை என்ன பண்ணும், இருக்கும். எவ்வளோ அழகான அந்த வாக்கு தத்துவம். இதை கேட்டால் ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. உள்ளே இருக்கிற நம்ம சாரால் எப்படி இருக்காங்க தெரியுமா? சாரால் ஒரு பிள்ளை ஆன்டின்னும் கூட முடியாது, அக்கானும் கூட முடியாது. எப்படி தான் கூடணும், பாட்டின்னு தான் கூடணும். எப்படி தான் கூடணும், அக்காங்கிற ஸ்தானத்தை தாண்டி, ஆண்டிங்கிற ஸ்தானத்தை தாண்டி நம்ம சாரால் மேடம் இப்போ பாட்டி ஆகிட்டாங்க. உள்ளேருந்து பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா,
கிளவியாகி பல்லுகளெல்லாம் போச்சு. இப்போ போய் 3 பேர் வந்து உன் வீட்டில் குமாரன் இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? அவளே சொல்கிறேன், நான் யாரு? பாட்டி, கிளவி ஆயிட்டேன். ஆனால் நல்ல கவனிங்க, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் நீங்கள் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுவான், என் வீட்டில் இன்னார் இருக்கிறாருங்க, அவனை நான் என்ன பண்ணலாமா? குழந்தைய எடுத்துக்கலாமா? என் சந்ததியா, என் வாரிசை எடுத்துக்கலாமா? ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல இந்த கூடாரத்தை விட்டு என்ன பண்ணு, வெளியே வா, வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, அதை எண்ணி பாரு, இதை உன்னால் என்ன கொடுக்க முடியுமா? இல்லை, இதே போல உன் சந்ததி என்ன பண்ணும்? பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, தேவ வார்த்தை நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றத்தை கொண்டு வருவேன். அதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நம்மளை புறக்கணிக்க 1000 பேர் இருப்பாங்க. இனி நீ விழுந்துட்டா, இனி நீ எழும்பவே மாட்ட, உன் வாழ்க்கையில நீ நன்மையே நடக்காது, உனக்கெல்லாம் இதை செய்ய தெரியாது, யூ ஆர் ஃபெயில், நீ உனக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்ற இடத்துல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் பொழுது சிலர் பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னடே வீடியோ போடுறிய, உங்கள் வீடியோ ஒரு பையன் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, அவ்வளோ மோசம். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு எடுக்க தெரிஞ்சாதுன்னு ஒழுங்க நமக்கு முன்ன பின்ன எங்கேயாவது வீடியோ எடுக்கிற பார்த்துட்டா எனக்குலாம், ஓ வீடியோ இப்படி எடுக்கிறாங்க, இப்படி எந்த அனுபவம் கிடையாது. அப்போது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாச்சு. நான் ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கிறேன், வெறும் 350 ரூபா, 349 ரூபா அமேசானில். அந்த ஸ்டாண்டு எவ்வளோ வளர்த்தியாக இருக்கும் யோசித்து பார்த்துட்டுங்க. அலுமினியத்தில் மொத்தமே 100 கிராம் தான் இடம் இருக்கும். அதை தூக்கி இப்படி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளையை வீடியோவில் பேச விட்டா ஸ்டாண்டு வளர்த்தி பத்தாது. இப்போ என்ன பண்ணுவேன், வெளியிருந்து ஒரு 3 செங்கலை எடுத்துகிட்டு வந்து அந்த செங்கலை 3 காலுக்கு கொடுத்துட்டு எடுத்து வச்சுருப்பேன். இப்போ இதை பார்க்குற ஒரு ஆளுக்கு என்ன தோணும், அவ்வளோ வறுமையாக இருக்கான், ஸ்டாண்டு இவ்வளோ இழுத்தாலும் என் பிள்ளையை விட ஹைட்டாக வர மாட்டிக்க அப்படின்னு. இந்த ஸ்டாண்டை வச்சே 2-3 மாதம் வீடியோ எடுத்தேன். அப்புறம் ஆண்டவராக கிருபையாக பார்த்து ஒரு பெரிய ஸ்டாண்டு ஒன்று என்ன பண்ணார், ஒழுங்கு பண்ணார். அப்போ கூட சிலர் சரி வீடியோ எப்படி இருக்குன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. பிரதர், தேவையில்லாத வேலையில் போட்டு என்ன பண்ணாதீங்க. நல்லா கவனிக்கணும். பரியாசம் பண்ணவங்க, நிந்திச்சவங்களுக்கு மத்தியில் நல்ல வளர்ச்சி கொடுத்தார். இப்போ 48K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். எவ்வளோ வச்சுருக்கிறேன்? 48K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறேன். அப்போது கவனிங்க, இன்றைக்கும் என்னுடைய சின்ன ஃபோனில் தான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 7000 வீடியோ போட்டிருப்பேன். எவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன்? ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 4-5 வீடியோ ஷார்ட்ஸ் போடுவேன், பாடல் போடுவேன், எக்கச்சக்கமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்லா கவனிக்கணும். பல நாடுகள்லேருந்து எனக்கு ஜெப குறிப்பு வரும். இந்தியாவிலேருந்து இல்லை, அமெரிக்காவிலேருந்து வரும், கனடாவிலேருந்து வரும், இத்தாலியாவிலேருந்து வரும், ஜெர்மன் தேசத்துலேருந்து பேசுவாங்க, இலங்கையிலேருந்து பேசுவாங்க. எனக்கு என்ன ஜெப குறிப்பு, இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தேன், இது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. தூசிக்கிறவர்கள் 1000 பேர் வந்தாலும் அதை காதுவே போட்டுக்க கூடாது. நம்மளை மேன்மைப்படுத்துவேன்னு ஒருத்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமாங்க. அவர் நம்மளை எங்கேயோ கொண்டு போவார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிறதில்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் மோசையோடு இருந்தது போல உங்க கூட என்ன பண்றேன், இருக்கிறேன். மோசை எப்படி நேசிச்சா தெரியுமா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. மோசைய நேருக்கு நேராக ஆரோனும் மிரியாமும் பேச மாட்டாங்க. நேருக்கு நேராக என்னடா இப்படி பண்ணிட்டா அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. அவன் எங்கேயோ இருப்பான், இவங்க 2 பேரும் பேசுவான். அவன் என்ன இருந்தாலும் செய்தது தவறு தானே, நம்மை விட்டு அந்த நாட்டில் போய் பெண் எடுத்து கட்டியிருக்கானே, மண்டையில் அறிவு இருக்கா, போகிற இடத்துல ஒழுங்காக ஆடு மேட்சமாக வந்தமான்னு இல்லாமல் அந்த வீட்டு பொண்ணை பார்த்து கட்டிட்டு வந்திருக்கான். அவனை வேற எப்படி பெருமையாக பேசுறது, ஏன் எங்ககிட்டலாம் கர்த்தர் பேசலையா அப்படின்னு கொசன்னு பேசிட்டு வர்றான். அவங்கள ஆண்டவர் கூப்பிட்றாரு, மிரியாம் ஆரோன் சீக்கிரம் வாங்க, மோசையை வாங்க, நேரே என் கூடாரத்துக்கு வாங்க. வந்த உடனே நீ என்ன தைரியத்தில் என் மோசையை பார்த்து பேசின? மோசே சொல்ல ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னது யாரு? தேவன் சொன்னார். இவன் யாரு? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எவ்வளோ அழகான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். அதாவது மோசைக்கு முன்னால இவங்க 2 பேரும் சண்டை போடலை, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பேசினாங்க. ஆண்டவர் அவங்கள கூட்டு வச்சு சொல்கிறாரு, அவனை குறை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும், உண்மையிலேயே நான் குறை உள்ளவனாக இருக்கலாம், எனக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ஒன்றுமே வேலைக்கு வராது,
ஆனால் நல்லா கவனிக்கணும். என்னை நேசித்தவர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன விரும்புவார் தெரியுமா? என்னை மேன்மைப்படுத்த விரும்புவார். என்ன விரும்புவார்? என்னை மேன்மைப்படுத்த, என்னை உயர்த்த என்ன பண்ணுவார்? விரும்புவார். நல்லா கவனிக்கணும். சில வேளைகளில் நம்மளை குறை சொல்ல ஆட்கள் சுற்றி நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் காதுலேயே போட்டுக்கக்கூடாது. நான் வெறும் யூடியூப்பில் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில், சேட்டில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே வீடியோ போடுவேன். சில வீடியோலாம் போட்ட ஒரே நாளில் 100K போகும். யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, இல்லை நம்ம எதிர்பார்க்குறதுக்கு மேலே என்ன பண்ணுவார்? மேன்மை தருவார். சில இடங்களில் நம்மளை குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் அந்த இடங்கள்லாம் நம்மளை தூக்கி நிறுத்த. அதனால தான் நல்லா கவனிக்கணும். வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்ணுறதில்ல? வெட்கப்பட்டு போகிறதில்ல. அவர் ஒவ்வொரு காரியங்களையும் உங்களை என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். எந்த நபர் என்னை பார்த்து ஐயோ உங்கள் வீடியோ நல்லா இல்லைன்னு சொன்னாங்களோ, அந்த நபரை விட எத்தனையோ மடங்கு என் சேனலில் சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் அதிகமாக தந்திருக்கிறார். அதற்கு காரணமே ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் நம்மளை கீழே விடுறதே இல்லை. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, நமக்கு இருக்கிற தரித்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க. தேவன் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். நேற்றைய தினத்தில் ஒரு இடத்துல தனித்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு மலையில் போயிருந்தேன். அப்போ அங்கே போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இன்னென்ன வரங்கள் வேணும், அதாவது பிசாசெல்லாம் துரத்துற அளவுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை தாங்க, அப்படிப்பட்ட வரங்கள் தாங்க ஆண்டவரே. அப்படின்னா நிறைய தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கூட்டங்கள் நடத்துகிறோம், ஜெபக்குழுக்கள் நடத்துகிறோம். இல்லை ஆண்டவரே இன்னும் என்ன தாங்க, வரமுள்ள ஒரு கிருபையை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.25 நேரம் அந்த ஜெபம் நடத்துறதுக்கு டைமு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த ஜெபம், தனி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு இந்த வரத்தை தர ரெடியாக இருக்கிறேன், பட் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும் தெரியுமா? உனக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தேன்னா நான் உனக்கு பிசாசை துரத்துற வரங்களை என்ன பண்ணுவேன்? தருவேன். நீ ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணும் பொழுது, பிசாசை கட்டும் பொழுது அந்த பிசாசு ஓ அப்படின்னு அலறிச்சுன்னா அது பிசாசு பயப்படுதுன்னு அர்த்தம். அதே பிசாசு ஓடிட்டுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நிறைய இடத்துல பிசாசு அலக்களிக்கிறது தான் பார்த்துருப்பிய, ஓடுனதை எத்தனை இடத்துல பார்த்துருப்பிய? ஏசு ஜோமன் வரலையா, அந்த லேகியோன் இருப்பார், அந்த லேகியோனை பார்த்து சொல்லுவார், அந்த லேகியோனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி ஏசு வந்தோன்னு சொல்லணும், உன்னதமான குமாரனை என்னை வேதனைப்படுத்த ஏன் வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு அது போவோம். ஆனால் நம்ம சில கூட்டங்களில் பார்க்கும்பொழுது அந்த பிசாசை அலக்கழிச்சிட்டு உருண்டுட்டு கிடக்கும், போகுதாங்கிறது நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஆனால் லேகியோன் கூட்டத்தில், லேகியோன் கூட அவனுக்கு பிசாசை துரத்தும் பொழுது ஏசு கூட நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா, பிசாசு போச்சுன்னு தெரியுமா, போகலன்னு தெரியுமா? போச்சுன்னே தெரியும். புரியுதா உங்களுக்கு? அவன் வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான். அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் அவன் எப்படி இருந்தானா? வஸ்திரம் தரித்தவனாய் காணப்பட்டான். அப்போது தேவன் அந்த இது தரும்பொழுது, இந்த இது உனக்கு நான் தர்றக்கு ரெடி, நீ செய்ய வேண்டிய வேலை என்னது? எந்த பொருளுக்கு மேலேயும் உனக்கு என்ன இருக்கக்கூடாது? சரி, எனக்கு அப்படியா எந்த ஆசையும் இல்லை. அவங்க ஒரு அல்லிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. உண்மையிலேயே நம்மக்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது, நம்மகிட்ட கொஞ்சம் பணம் அதிகமாக வருது, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மாதம் சேலரி வாங்குறோன்னு வைங்களேன். இப்போது நம்ம வச்சுருக்கிற ஃபோனு 20,000 ரூபான்னு வைங்களேன். நம்ம உடனே அடுத்தது என்ன பண்ணுவோம்? எவ்வளோ வாங்குவோம்? 40,000மா? கம்மி. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னான், எனக்கு இந்த 78,000 ரூபா ஃபோனு வாங்கிதாங்க, இல்லைன்னா எனக்கு என்ன வேண்டாம், ஃபோனே வேண்டாம். அவங்க அப்பா லோன் போட்டு வாங்கி கொடுத்தான் இஎம்ஐல. என்ன ஃபோனு? 78,000 ரூபாய்க்கு. அவன் தைக்க இப்போ படிச்சுட்டு தான் இருக்கிறான். என்ன பண்ணத்தான் செய்கிறான்? படிச்சுட்டு தான் இருக்கிறான். அவன் சொல்லுவான், இதில் ஃபோட்டோ எடுத்தால் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும்னா எனக்கு என்ன கொம்பு கும்பெல்லாம் வச்சா படத்தை காட்டும், நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் காட்டும். அது எப்படி இருக்குன்னு சொல்லுவான், பயங்கரமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போவுமே இவ்வளோ ஆசை இருக்குது. ஒரு 3 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்கினா என்ன ஆசை இருக்கும்? பிடிக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. அதனாலேயே அவனுக்கு என்ன பண்ணியிருப்பார்? நடந்து போகிற சூழ்நிலையே வச்சுருப்பார். அவனுக்கு பைக் வாங்கி கேட்டான். அப்போ உடனே அவங்க அப்பா சொன்னார், நான் இந்த பைக்கை உனக்கு சரி பண்ணி தரேன், ஓட்டு. இதை ஓட்டுவானா மனுஷன்? இந்த பைக்கை மனுஷன்? சரி, என்ன பைக் வேணும்?
எனக்கு இன்ன பிராண்டடில் இன்ன விலை வேணும். அந்த பைக்கு 260 நினைக்கிறேன். எவ்வளோ? 260. இப்போ அதையும் வாங்கி கொடுத்துருக்கு. என்ன, அவனுக்கு பெட்ரோல் தான் போட முடியாது, அந்த குதிரைக்கு என்ன ஊற்ற முடியாது, தண்ணி தான் ஊற்ற முடியாது. ஏன்னா அது குதிரை எவ்வளோ ஊற்றினாலும் என்ன பண்ணும், குடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வண்டியில் எப்படி போகலாம், அப்படி ஸ்வைன்னு போகலாம். அந்த பைக் எடுத்துகிட்டு எப்படி போகலாம், ஸ்வைன்னு. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் இது ஒரு சும்மா ஒரு பையனுக்கு இவ்வளோ ஆசை இருக்குன்னா நம்ம எல்லாருக்குள்ளே என்ன இருக்குது, ஆசைங்கிறது ஓயவே செய்யாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு வரம் வேணுமானால் நான் எப்படி இருக்கணும், ஆசையை தள்ளுறவனாக இருக்கணும். ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தால் எனக்குள்ளே என்ன கிரியேட் செய்யாது. இப்போ ஒன்றும் வேண்டாம், நான் ஒரு இடத்துல ஜோமனை வாரேன், என் வீட்டில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறேன், என் மைண்ட் என்ன பண்ணும், சோத்திரம் ஆண்டவரே அந்த பொருள் வாங்கிடலாமா. ஆனால் அங்கே என்ன பண்ணுவேன், ஜோமன்ட்டே இருப்பேன். இப்போ போய் உட்காந்துட்டேன், மைண்டில் என்ன தோணும், அந்த இடத்துல ஒரு 1.5 லட்ச ரூபா வச்சுருக்கிறேன், பேசாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஸ்பீக்கரை மாற்றிட்டு ஒரு அழகான 2 யமகாவில் போட்டால் நல்லா இருக்குமே. என் மனசு என்ன பண்ணுது. ஒரு ஆள் சொன்னார், 10,000 ரூபா சம்பளம் வரும் பொழுது மாதம் 1500 ரூபா மிச்சம் பிடிச்சி வருஷத்துக்கு இவ்வளோ நகை வாங்கினேன். இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறிய, 65,000 ரூபா வாங்குறேன் தம்பி. இப்போ எவ்வளோ மிச்சம் பிடிக்கிறிய, 5,000 ரூபா கூட பிடிக்க முடியல. 10,000 ரூபா வாங்கும் பொழுது எவ்வளோ மிச்சம் பிடிச்சாரு, 1,500 ரூபா மிச்சம் பிடிச்சாராம். இப்போ 65,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 5,000 ரூபா கூட மிச்சம் பிடிக்க முடியல. விலைவாசி கூடிட்டு, அந்த அம்மா என்ன சொல்லுது, விலைவாசி கூடிட்டு. இப்போ என்ன டெய்லி 5 கிலோ அரிசியாக சாப்பிட்றிய, அதே 1 கிலோ அரிசி தான் சாப்பிட்றிய. அப்போ ஏன் அப்படின்னா ஆசை கூடிட்டு. அல்லேலூயா. என்ன கூடிட்டு, ஆசை தான் கூடிட்டு. அன்னைக்கு பட்ஜெட்டுக்குள்ளே துணி எடுத்தோம், இன்னைக்கு எப்படி தான் எடுக்க விரும்புகிறோம். ஒரு ஊழியரை குறித்து ஒரு சாட்சி கேட்டேன். அவருக்கு டாலர் வகையில் முதல்ல அவருக்கு எவ்வளோ சேலரி கிடச்சிச்சன்னா மாதத்துக்கு $250 கிடச்சிச்சான். அவர் ஒரு பாஸ்டர். அந்த $250 $150 இல்லை $100 செலவு எடுத்துட்டு $150 என்ன பண்ணுவாராம், மற்ற ஊழியங்களுக்கு கொடுப்பாராம். அவருடைய ஊழியத்தில் பயங்கர டெவலப் வளர்ச்சியெலாம் இப்போது மாதம் எவ்வளோ டாலர் வருது அப்படின்னா லட்சக்கணக்கில் டாலர் வந்துச்சான். எவ்வளோ வந்துச்சான், இல்லை முதல்ல $12,000 $20,000 ஒரு மாதத்துக்கு வருமா. இவ்வளோ டாலர் வரும் பொழுதும் அவருடைய செலவு அந்த $150 தான் இருந்துச்சான். எவ்வளோ தான் இருந்துச்சான். ஒருவேளை நம்மளை அப்படியே கணச்சு பாருங்க, 10,000 ரூபா வரும் பொழுது 8,000 ரூபா செலவு பண்ணுறேன். 1 லட்ச ரூபா வந்தால் அந்த 8,000 ரூபா தான் செலவாகுமா, 80,000 செலவாகுமா? புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஆசை. நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்விகளுக்கு இதுதான் என்னது காரணம். என் வருமானத்துக்கு மிஞ்சின செலவு, நான் சிந்திக்கிறதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், செலவு பண்ணுறேன். அதனாலேயே நான் நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுறேன், தோல்வியை சந்திக்கிறேன். அப்போது ஆண்டவர் வாக்கு தத்தங்களை ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன பண்ணுறதில்ல, விடுறதில்ல. அதனால தான் இன்னைக்கு அந்த வாக்கு தத்துவம் ஒரு மனிதன் என்ன பண்ணுதான், புடமிடுதான், உருவாக்குதான். அதனால தான் உருவாக்கப்பட்ட பின்பு தான் யோசேப்பு எங்கே போகிறாரு, சிறைச்சாலையிலேருந்து நேர அரண்மனையில் பெரிய தலைவராக போகிறாரு. ஆபிரகாமுக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு, அருமையான பாட்டி அவர்கள் சொல்கிறாங்க, நான் கிளவி ஆயிட்டேன். வரும் பொழுது உங்கள் வீட்டில் என்ன இருப்பான், குமாரன் இருப்பான். இதுதான் வாக்கு தத்துவம். அடுத்தாப்புல நம்ம பார்த்தோம் யோவான் 14:14, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் அதை என்ன பண்ணுவேன், செய்வேன். நீங்கள் கேட்ட காரியம் இந்த பூமியிலே இல்லாட்டா கூட ஆண்டவர் மறுபடியும் அதை உங்களுக்காக உருவாக்குவார். அல்லேலூயா. எனக்கு ஊழியத்துக்குள்ளே வரும் பொழுது எனக்கே இப்படி ஒரு டவுட் இருந்துச்சு, நம்ம போய் எப்படி பேசுவோம் அப்படின்னு. 19 முதல்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டம், அங்கங்கே பேனர்லாம் வச்சுருந்து, வால் போஸ்ட் அடிச்சிருந்து. சில பசங்க, எங்கள் சர்ச்சில் உள்ள பசங்க சொன்னேன், ராஜகுமார்னே உங்களை நிறைய இடத்துல வால் போஸ்ட்லாம் அடித்து ஒட்டியிருக்க, சும்மா ஃபோட்டோவுக்கு பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துருக்கீல அப்படின்னு என்ன பண்ணா சொன்னான். அப்படியாடா, எப்படி இருந்துச்சு, என்ன ஃபோட்டோ கொடுத்தேன், என்ன நீ ஒட்டியிருக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா கன்வென்ஷன் கூட அன்னைக்கு தானே போவோம், 3 நாள் கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனுக்கு பெரிய கிரவுண்டு, இதுலேருந்து அங்கே வரைக்கும் சீரியல் லைட்டு, வெளியே பெரிய பேனரு, வாழைத்தாறு, மரம் முழுவதும் சீரியல் லைட்டாக போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோக்கஸ் லைட்டு 2 பக்கமும் பெருசு பெருசாக நிறைய மாட்டியிருந்து, கீபோர்டுக்கு 2 பையனை போட்டிருந்தேன், பாடலுக்கு கொஞ்சம் பிள்ளைகளை போட்டிருந்தேன். அந்த கூட்டம் முடிஞ்ச கடைசி நாள் இப்படி ஒரு ஜெபம் பண்ணேன். கூட்டம்லாம் முடிஞ்சிட்டு அந்த ஸ்டேஜில் இருந்த, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் தந்த பெரிய ஆசீர்வாதம் போதும் ஆண்டவரே, ஒருவேளை நாளைக்கு சேர்த்தா கூட எப்படி தெரியுமா, ரொம்ப சந்தோஷமாக
ஊழியம் செஞ்சேன். ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்த என்ன பண்ணார், அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தந்தது இது சின்னது தான், இதுக்கே நீ என்ன பண்ணுற, போதும் கர்த்தாவே, சூப்பராக்கிட்டீங்க அப்படின்னு. இன்னும் நிறையா இருக்குது, ஒரு நாள் என்ன பண்ணாத, போதும்னு பிரேக் பண்ணாத அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, லாக்டவுன் வந்துச்சு. ஆண்டவர் போதும், இன்னும் நான் சொல்லாத, நான் இன்னும் ஆசீர்வதிப்பேன். லாக்டவுன் 8 மாதம் லாக்டவுன் முடித்து அந்த நாட்களில் அதுக்கப்புறம் நான் சந்தித்த ஒரு பெரிய கூட்டம். அப்பா, அந்த கூட்டத்தில் வந்திருந்த மக்களுக்கு மட்டுமே 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன்? ஸ்டேஜுக்கு 12:10 என்னமோ ஏறிட்டு நான் மறுபடியும் சாப்பிட போனது 4:45. அவ்வளோ நேரம் அந்த கூட்டம் நடத்தினேன். அதுதான் நான் நடத்தின கூட்டத்திலே அதிக நேரம். செய்தி 1 மணி நேரம், ஜெபம் 1 மணி நேரம், அடுத்தது ப்ரேயர் மட்டும் 2.25 மணி நேரம் பண்ணினேன். நான் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்ப்பேன், ஒரு 50 பேர் இருப்பாங்க. சரி, 50 பேர் சீக்கிரம் ஜெபம் பண்ணிடணும், ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஆளுக்காக வெளிப்பாடு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சு பார்த்த பிறகு மறுபடியும் அதே 50 பேர் இருப்பாங்க. இப்போ வேற ஆள். அந்த கூட்டம் தான் எனக்கு நடந்ததில் எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே போல் பெரிய கூட்டம் நிறைய நடத்தியிருக்கேன். பட் அந்த கூட்டத்தில் தான் வந்த எல்லா மக்களுமே ஜெபம் பண்ண வந்தாங்க. அப்போது வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பிரேக் ஆகவே இல்லை, நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துலேருந்து என்ன பண்ணோம், அப்போ கேட்குற வாங்குற ஏசப்பா பிள்ளைகள்னு சொல்கிற நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாளும் என் ஆசீர்வாதம் குறைபடுவதே இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், என்கிட்ட இப்போ சேமிப்பு பணம் 1000-2000 இருக்குது. ஒரு நாள் என் வீட்டில் அவ்வளோ பணம் எப்போதுமே வச்சுருப்பேன், என் வீட்டில் ஏதாவது ஒரு செலவுக்குன்னு. அப்படியே இருந்துச்சுன்னா என்னுடைய ஊற்று ஊறப்படவே இல்லைன்னு அர்த்தம். அதுவே இப்போ அப்படி இருக்கிறேன், இன்னொரு வருஷம் கழித்து என் வீட்டில் டெய்லி ஒரு 20,000-30,000 என்ன பண்ணும், எப்போதுமே சேமிப்பில் இருக்கும் ஏதாவது செலவுக்கு. அடுத்த ஒரு 2 வருஷம் கழித்து எப்போதுமே என் கேஷ்பேக்கில் ஒரு 1.5 லட்ச ரூபாயாவது என்ன பண்ணணும், இருக்கணும். நிறைய பேர் ஜோம் பண்ணுவாங்க, என் பையனுக்கு இந்த ஆஃபீஸில் வேலை கிடைக்க ஜோம் பண்ணுங்கய்யா. சரி, ஜோம் பண்ணிடுவோம். அப்புறம் சிலர் சொல்லுவாங்க, எப்படியாவது அந்த வேலைக்குள்ளே என் பையன் போயிடணும், எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறான். நல்ல கவனிங்க, என்னைக்காவது என் பையன் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளி ஆகணும் அப்படி நான் ஜோம் பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு அல்லையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். என் பையன் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு பெரிய கம்பெனி மேனேஜர் முதலாளி ஆகணும்னு நான் ஜோம் பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு அல்லையிலையோ சொல்லுங்க. நம்மள எத்தனை பேர் வேலை கிடைக்கணும், அங்கே வேலை கிடைக்கணும், இங்கே வேலை கிடைக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஜெபம் பண்ணுறோம். என்னைக்காவது கர்த்தர் யோசேப்புக்கு எப்படி சொன்னார் தெரியுமா, ஏய் நட்சத்திரத்தை பாரு, பல நாடுகள் ஒன்று என்ன பண்ணும், வந்து சேவிக்கும். பாரு இந்த அரிக்கட்டுகளை, சாப்பாட்டுக்காகவே ஒரு நாள் முன்னால் அவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து நிற்பாங்க. அதுதாங்க ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம். நம்ம பிள்ளைகளை குறித்து எப்படி தெரியுமா நினைப்போம், அந்த ஆஃபீஸில் வேலை கிடைச்சிடணும், அந்த பேங்கில் வேலை கிடைச்சிடணும், அந்த இடத்துல மட்டும் வேலை கிடைச்சிட்டா என் பிள்ளை என்ன பண்ணிடும், ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஜெபம் பண்ணிடுங்க, வேலை மட்டும் கிடைச்சிட்டுனா அந்த வீட்டை. ஆண்டவர் பைபிளில் எங்கேயாவது அப்படி கொடுத்தாரு? ஆபிரகாம் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி இப்படி இருக்கும், இதை நீ எண்ணிடவே என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் அப்படி தாங்க ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் உங்கள் எண்ணங்களை ஒரு நாளும் குறுகி என்ன பண்ணாதீங்க. எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, என்கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்கிறார், ஒரு நாளும் போதும் ஆண்டவரே. நான் உண்மையில் அப்படியெல்லாம் நினச்சேன். சமீபத்தில் ஒரு நாள் என் வீட்டுக்குள்ளே ஜோமன் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இதுக்கு ஒரு சட்டையை போடுறதுக்கு 2-3 சட்டையை பரட்டிட்டு இருந்தேன், இந்த சட்டை போடலாமா இது போங்க. அப்படியே உடனே எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. மொத்தமே 2 சட்டை 2 ஃபேண்ட்டு தான் இருக்கும். என்ன இருக்கும், 2 சட்டை 2 ஃபேண்ட்டு. அப்புறம் அப்படியே யோசிச்சேன், சே ஏசப்பா எவ்வளோ நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு, எவ்வளோ ட்ரெஸ் தந்துருக்கிறாரு. இன்றைக்கி நான் எடுத்து தச்சு போடாத பிராண்டட் சட்டையே நிறைய வீட்டில் வச்சுருக்கிறேன். அப்போது அன்றைக்கி அந்த 2 சட்டைக்கு அப்புறம் எனக்கு 5 சட்டை 7 சட்டை 10 சட்டை தரும்பொழுதெல்லாம் முழங்கால் போட்டு அந்த சட்டைக்கு முன்னால் ஜெபம், ஆண்டவரே என்னை எப்படியாய் ஆசீர்வதிச்சிருக்கிறீர் ஆண்டவரே. கிழிஞ்ச பொய்க்கு சொல்ல என்ன சில ஊழியக்காரங்க என் காலரை இப்படி பிடிச்சு சொல்லுவாங்க, ஏன்டா இவ்வளோ கிழிஞ்சிட்டு தூரப்பட மனசு இல்லாமலாம் இருக்கிற, அவ்வளோ தரித்திரத்துலையா இருக்கிறேன்னு சொல்லி கூட்டு போய் சட்டை வாங்கிட்டு வந்தவங்களாம் உண்டு. என் நிலைமையை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் பாருங்கள். இன்னைக்கு திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னைக்குமே விசுவாசிக்கணும், நம் தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, கவலைப்பட்டுறாதீங்க. இப்படியே தான் இருக்கும். கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுத்து அனுப்புகிற வசனம்
உன்னை புடமிட்டு நான் சொன்னதை அது என்ன பண்ணும், நிறைவேறும். அல்லேலூயா. அதனால் அப்படியே முழங்கால் படியிடலாமா? ஒரு 10 நிமிடம். இனி ஒரு நாளும் வசனத்துக்கு மேலே என்ன பண்ண வேண்டாம், சோர்வு வர வேண்டாம், கவலை வர வேண்டாம். அவர் பல இடங்களில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களுக்கு மேன்மையானதை கட்டளையிடுவார், உங்களுக்கு நன்மைகளை கட்டளையிடுவார். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்கள், உம்முடைய வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள் நான் பலனடைய, நான் ஆசீர்வதிக்கப்பட, நான் மேன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். உங்க நன்மையினால நான் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசு உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்க, எந்த இடத்துல நீங்க ரொம்ப தலகுனிஞ்சீங்க, எந்த இடத்துல கவலைப்பட்டீங்க, ஆண்டவரே இதுல நான் கவலையா இருக்கிறேன், இந்த பிரச்சனை என்னால தாங்க முடியல, இந்த போராட்டம் என்னால தாங்க முடியல, இந்த வேதனை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல, நான் எவ்வளவு நாள் ஜோமனி கொண்டு இருக்கிறேன், இப்படி கவலைப்படுறவங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறல, எனக்கு நன்மை உண்டாகலன்னு சொல்றவங்க வலது கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று அறிக்கையிடுங்க. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கேட்ட காரியம் இந்த பூமியில இல்லைன்னா கூட உங்களுக்காக அதை உருவாக்குவார், உங்களுக்காக அதை மறுபடி சிருஷ்டிப்பார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல மட்டும் தேவன் சிருஷ்டிகர் இல்லைங்க, இன்றைக்கும் அவர் சிருஷ்டிகர். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் பக்கத்துல வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு புதிதான வழியை உருவாக்கினார், சிருஷ்டிகரித்தார். அந்த வழி டெம்பரவரி, இவர்கள் போன உடனே அந்த வழி மூடிவிட்டது. இன்னைக்கு அப்படிதாங்க, ஒருவரும் பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார், உங்களுக்கு மேன்மையானதை கட்டளையிடுவார், உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுவார். தளர்ந்து போன நம்மை பலப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவர், சோர்ந்து போன நம்மை இயேசு பலப்படுத்த வல்லமை உள்ளவர். ஒவ்வொருவரும் அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் என்னை புடமிட்டு ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு நன்மையானதை கட்டளையிடுவார், அவர் என்னை பலப்படுத்துவார். எல்லாரும் ஒரு 2 நிமிடம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கரங்கள் என்னை நிரப்பட்டும், ஆண்டவருடைய வல்லமை என்னை நிரப்பட்டும். இயேசுவே, உங்க பிள்ளைகளை உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்க, உங்க நெருக்கங்களை இயேசுகிட்ட சொல்லுங்க, உங்க வருத்தங்களை இயேசுகிட்ட சொல்லுங்க. ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கிருபைகள், இரக்கங்கள், வல்லமைகள் என்னை பலப்படுத்தட்டும். நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் எனக்கு நன்மைகளை கட்டளையிடுகிற தேவன். ஒவ்வொருவரும் அப்படியே இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவருடைய கரங்கள் என்னை பலப்படுத்தட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னை பலப்படுத்தட்டும், ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய கிருபைகள் என்னை பலப்படுத்தும்படியாக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிடம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியோ, ராஜாவே என்னை ஆசீர்வதியோ, ராஜாவே என்னை பலப்படுத்தும், உங்க நன்மையின் கரங்கள் என்னை நிரப்பட்டும், உங்க நன்மையின் கரங்கள் என்னை நிரப்பட்டும். ஆவியானவருடைய நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், ஆவியானவருடைய கிருபை என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியானவருடைய மகிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் இயேசுவை நோக்கி, எல்லாரும் ராஜாவுடைய அன்பை நோக்கி கூப்பிடுங்க. தகப்பன் கிருபையை காண்பிக்கிறவர், தகப்பன் கிருபையை காண்பிக்கிறவர், தகப்பன் நன்மைகளை கட்டளையிடுகிறவர். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கேட்கலாமா? ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். கவலையோடு இருக்கிற பிள்ளைங்க, சோர்வோடு இருக்கிற பிள்ளைங்க, வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைங்க, சில இடங்களில் நீங்கள் இன்னும் அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, சில இடங்களில் இன்னும் உங்களை புறக்கணிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவருடைய நன்மை என்னை பலப்படுத்தட்டும், ஆண்டவருடைய வல்லமை என்னை பலப்படுத்தட்டும், ஆண்டவருடைய மகிமை என்னை ஸ்திரப்படுத்தட்டும். அப்படியே எல்லாரும் சொல்லலாமா? யார் வெறுத்தாலும் இயேசு என்னை வெறுக்கிறதில்ல, யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடுறதில்ல. அப்பா, இதுல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடிமை ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, எல்லா பிள்ளைகள் மேலே உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம், எல்லா பிள்ளைகள் மேலே உங்க கிருபையின் கரங்கள் இறங்க ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அன்றாட தேவைகளை ஆசீர்வதிங்க. நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும், நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகளுக்கு சேமமாய் ஆசீர்வாதமாய் உண்டாகட்டும். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கட்டளையிடுங்க இயேசப்பா, நல்ல முன்னேற்றத்தை கட்டளையிடுங்க. தடைகளை கொண்டு வருகிற எல்லா சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. இங்க ஒரு 2 ஏணியை பார்க்கிறேன். அந்த ஏணி மிகவும் பயன்படுத்தாதபடி அப்படியே போட்டதாய் காணப்படுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற ஒரு குறை உன்னிடம்
உன்னிடத்துல உண்டு. நீ மீண்டும் எழுந்திருக்க, மீண்டும் பலப்பட, மீண்டும் ஸ்திரப்பட உன்னை ஆயத்தப்படுத்து. உன் நடுவிலே நான் கர்த்தர் என்பதை விளங்க பண்ணுவேன். உன் நடுவிலே நான் வெளிப்படுகிறவர் என்பதை விளங்க பண்ணுவேன். உன் ஜெபத்தை ஸ்திரப்படுத்தி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல இருக்கிற எல்லா குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற, சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற, வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற, கர்த்தருடைய கரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வசனத்தின் வார்த்தைகள் இவர்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் நிரப்பணும். எல்லா தடைகள், சோர்வுகள், போராட்டத்தின் கிரியைகள் கட்டப்படட்டும். கர்த்தருக்குள்ள எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாமே பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. எல்லாரையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.